அன்பிற்குரிய மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அடிப்படை தானியங்கி ஊர்தி பொறியியல் என்கிற பாடத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு அலகு 2 கருவிகள் மற்றும் அளவுமானிகள் என்கிற பாடத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். என்ன பகுதின்னா, இப்போ இந்த ஸ்லைடில் நீங்கள் கவனிங்க. காற்று அழுத்த கருவி, நியூமேட்டிக் டூல்ஸ் மற்றும் சிறப்பு கருவிகள். இதோட கற்றல் நோக்கம்னு பார்த்தோன்னா, காற்று அழுத்த கருவி மற்றும் சிறப்பு கருவிகள் ஆகியவற்றை பற்றி, அவற்றின் உபயோகங்கள், பயன்படுத்தும் முறை ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்ளுதல் தான் இந்த பகுதியுடைய கற்றல் நோக்கம். இப்போ பாடத்துக்கு வருவோமா? ஃபஸ்ட்டு காற்று அழுத்த கருவி. இது எங்கே வருது? இப்போது நான் உங்களுக்கு பழசை கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். பாருங்கள், நம்ம என்ன செஞ்சோன்னா, முதல்ல ஒரு ஒர்க் ஷாப்பில் பயன்படக்கூடிய கருவிகள் பற்றி படித்தோம். அதில் முதல் வகை கை கருவிகள் படித்தோம். அந்த கை கருவிகளில் சாதாரண கை கருவிகள், அறுக்கும் வகை கருவிகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேசை கருவிகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆற்றல் கருவிகள் பார்த்தோம். அந்த ஆற்றலில் திரவ ஆற்றல் கருவிகள் பற்றி முந்தின வகுப்பில் படித்தோம். இப்போது இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது காற்று அழுத்த கருவி, நியூமேட்டிக் டூல்ஸ். காற்று அழுத்தத்தினால் இயங்கக்கூடிய கருவிகள் என்னென்ன இருக்குது, அவற்றுடைய உபயோகங்கள் பற்றி தான் இந்த பகுதியில் படிக்க போகிறோம். சரியா? இப்போது அந்த வகையில் ஃபஸ்ட்டு கருவி என்னது? காற்று அழுத்தத்தினால் இயங்கக்கூடிய முதல் கருவி ஸ்ப்ரே பெயிண்டிங் எக்யூப்மெண்ட், வர்ணம் தெளிப்பு கருவி. நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் ஸ்ப்ரே பெயிண்டிங் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சாதாரணமாக நிறைய இடங்களில் பார்த்துருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கன் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதில் மேலே அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் ஊற்றக்கூடிய ஒரு கப் இருக்குது. பெயிண்ட் ஊற்றிக்கணும். அந்த பெயிண்ட் கீழே ஒரு சின்ன குழாய் வழியாக இறங்கும். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி, காற்று அழுத்தத்தை யூஸ் பண்ணி கொடுத்தாச்சுன்னா, அந்த பைப்பில் வரக்கூடிய பெயிண்ட் காற்று அழுத்தத்தினால அப்படியே ஈஸியாக ஸ்ப்ரே ஆகும். இந்த ரெண்டுமே, இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ரெண்டுமே அந்த ஸ்ப்ரே பெயிண்டிங் நாசில் தான், அதோடு இணையக்கூடிய கருவி. இதை வச்சு எப்படி பெயிண்டிங் பண்ணுறோன்னு இந்த படத்தில் பாருங்கள். ஒருத்தர் பெயிண்டிங் பண்ணுறார். ஒரு காருடைய வெளிப்பரப்பில் ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ணுறார். கையில் அந்த பெயிண்டிங் கன் இருக்குது, அது உறுதியாக வச்சுருக்காரு. மேலே உள்ள கப்பில் பெயிண்ட் இருக்குது. ப்ரெஷர் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகுது? காற்று அழுத்தம் இதுக்குள்ளே வருது. உள்ளே வந்தோன்னா என்ன செய்யுது? அந்த சேர்த்து வச்ச பெயிண்ட்டை நுண்ணிய துகள்களாக்கி ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணுது. சரியா? அதுதான் இந்த ஸ்லைடில் குறிச்சிருக்கு. ஸ்ப்ரே பெயிண்டிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னு பேர். இதனால் என்ன ஆகுன்னா, அந்த காருடைய மேற்பரப்பில் மேடு பள்ளம் இல்லாமல் சரியான முறையில் ஈஸியாக பெயிண்ட் பண்ண யூஸ் ஆகும். இதுவும் இந்த படத்துலேயே நீங்கள் பார்க்குறது ஒரு ஸ்ப்ரே பெயிண்டிங் எக்யூப்மெண்ட் தான். காற்று அழுத்தத்தை யூஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க? இப்போ இங்கே பெயிண்ட் அடிக்கலை. இதுக்கு முந்தின படத்தில் என்ன பார்த்தீங்க? இது காரை பெயிண்ட் அடிக்கிறது. இதை நல்லா கவனிங்க. கார் கண்ணாடி இருக்குது. அதுக்கு மேலே யாரும் பெயிண்ட் அடிப்பாங்களா? பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. அப்போ என்னவாக இருக்கும்? இது வாட்டர் ஸ்ப்ரேயாக இருக்கும். வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்காக இது பயன்படுது. அந்த காருடைய முன்பக்க கண்ணாடியை இந்த கம்ப்ரெஸர் யூஸ் பண்ணி ஏர் ப்ரெஷர் மூலமாக வாட்டர் நல்ல ஸ்ப்ரே ஆகுது. அதனால் க்ளீன் பண்ண முடியுது. இந்த ஸ்ப்ரே பெயிண்டிங் எக்யூப்மெண்ட்டுடைய அவசியம் இதுதான். வாகனங்களை வாட்டர் சர்வீஸ் செய்வதற்காகவும் ஸ்ப்ரே பெயிண்டிங் மூலம் பெயிண்ட் அடிப்பதற்காகவும் இது பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு கிரீஸ் கன் பேர். கிரீஸ் கன், கிரீஸ் துப்பாக்கி. இது எங்கே இருக்குன்னா, ஒரு வண்டியில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒரு தடவை கிரீஸ் அல்லது லூப்ரிகேஷன் ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. இப்படி கிரீஸ் அப்ளை பண்ணுறதுக்காக எல்லா பார்ட்ஸையுமே ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கங்கே ஒரு சேசிஸோட படத்தில் பார்த்திங்கன்னா, எந்தெந்த பாயிண்டில் கிரீஸ் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த பாயிண்டில் வெளிப்பக்கமாக ஒரு கிரீஸ் கன், ஒரு சின்ன ஒரு பாகம் தனியாக இருக்கும். அந்த கிரீஸ் நிப்பிள்னு ஒரு பாகம் இருக்கும். அதில் இந்த கிரீஸ் கன் யூஸ் பண்ணி அப்படியே கம்ப்ரெஸர் மூலமாக அழுத்தோன்னா கிரீஸ் ஹை ப்ரெஷரில் உள்ளே அப்படியே இன்ஜெக்ட் ஆகி பேரிங் உள்பக்கமாகவோ இந்த யூனிவர்சல் ஜாயிண்ட் முன்பக்கமாகவோ உள்ளுக்குள்ளே நம்ம கையால்
போட முடியாது கிரீஸ். அப்போ வந்து காற்று அழுத்தத்தினால அது கம்ப்ரெஸ் ஆகி போகும். அந்த மாதிரி ஒரு வாகனத்தில் உள்பக்கத்தில் உள்ள உயர்விட வேண்டிய பாகங்கள், அதாவது கிரீஸ் மூலம் உயர்விட வேண்டிய பாகங்களை இந்த காற்று அழுத்தத்தை யூஸ் பண்ணி கிரீஸ் செலுத்துறதுக்காக பயன்படக்கூடிய டூல். இப்போ இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய கிரீஸ் கன். இதில் வந்து கிரீஸ் இதில் ஸ்டோர் ஆகி இருக்கும். ஒரு கம்ப்ரெஸ்டு ஏர் வந்து உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா சரி, இந்த டியூப் வழியாக இந்த டியூபோட எண்டு வந்து நம்ம எங்கே கிரீஸ் செலுத்தணுமோ அங்கே அப்ளை பண்ணியாச்சுன்னா ப்ரெஷர் பண்ணுறப்போ அங்கே வந்து கிரீஸ் அப்ளை ஆகும். கம்ப்ரெஸர் மூலமாக இது பயன்படுத்தலாம். இது சின்ன சின்ன யூனிட். இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் இன்டீரியராக இருக்கக்கூடிய பார்ட்ஸில் எல்லாமே ஒரு யூனிஃபார்மாக கிரீஸ் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த காற்றழுத்த கருவி பயன்படுது. சரியா புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு வந்து காற்று அழுத்தி, ஏர் கம்ப்ரெஸர். இது எதுக்காக பயன்படும்னா, வெளிப்புற காற்றை வந்து உள்ளே இழுத்து அந்த காற்றுடைய அழுத்தத்தை அதிகமாக்கி அழுத்த காற்றை வந்து இந்த டேங்க்கில் வந்து சேர்த்து வச்சுருக்கோம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே, ஒரு எல்லோ கலர் டேங்க் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு இன்ஜின் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து கரண்ட் மூலமாக இயங்குது. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ரெஸ்டு ஏர் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த அழுத்தப்பட்ட காற்றை பயன்படுத்தி நிறைய உபயோகங்களுக்கு நமக்கு பயன்படும். இதே படம் வந்து ஒரு லைன் டயக்ராமாக கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டால் வரையக்கூடியது. ஒரு டேங்க் இருக்குது, ஒரு மோட்டார், அதை இன்ஜின், அதை சுற்ற வைக்கக்கூடிய மோட்டார், இதுக்கப்புறம் இதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு காட்டக்கூடிய ஒரு ப்ரெஷர் கேஜ் இருக்குது. இந்த காற்றழுத்தியோட உபயோகங்கள் என்னன்னு இப்போ பார்ப்போம். பொதுவாக வந்து அழுத்த காற்று எங்கெங்கே பயன்படுதுன்னா, லாரி, பஸ்ஸு மாதிரி வண்டிகளில் உள்ள ஏர் பிரேக்னு இருக்கும் இல்லையா, அந்த பிரேக் செயல்படுவதற்காக இந்த அழுத்த காற்று பயன்படுது. இது வந்து முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட்டு என்ன எங்கே பயன்படும்? இந்த அழுத்த காற்றை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ணலாம். வண்டிகளை வந்து வாட்டர் வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணலாம். வாட்டர் வாஷ் இல்லாமல் வெறும் இந்த கிரீஸ் கன் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா அழுத்தப்பட்ட காற்று வரும். ரொம்ப இன்டீரியராக உள்ளே அப்படியே ஒட்டி இருக்கக்கூடிய தூசியெல்லாம் ஈஸியாக வெளியேற்ற முடியும். அது வந்து இந்த காற்றழுத்தியோட உபயோகம். இந்த அழுத்த காற்றை நமக்கு தருவதற்கு பயன்படும் கருவிக்கு பேர் தான் காற்று அழுத்தின்னு பேர். சரியா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கருவியை பார்ப்போம். இதுக்கு பேர் வேக்யூம் கிளீனர், தூசு உறிஞ்சின்னு பேர். வேக்யூம் கிளீனர் இது பெரும்பாலும் நீங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி டூல்ஸ் பார்த்துருக்க முடியும். நிறைய அட்டாச்மெண்ட் இதில் இருக்கும். கம்ப்ரெஸ்டு ஏர் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். இது இந்த பவர் ஆப்ரேட் பண்ணியாச்சுன்னா கம்ப்ரெஸ்டு ஏர் வரும். ஏர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதையே வேக்யூம் கிரியேட்டராக மாற்றிக்கலாம். வேக்யூம் ஆப்ரேட் பண்ணி உள்ளுக்குள்ளே கார்களுக்கு உள்ளே உள்ள தூசியெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். கார்களில் வந்து நிறைய இடங்களில் உள்ள தூசி இருக்கும். அதை கையாலேயோ ஒரு ப்ரஷ் மூலமாகவோ எடுக்க வராது. குறிப்பாக இந்த கால் அடியில் கால் வைப்போம் இல்லையா, ஃபுட் ரெஸ்ட், அங்கே எல்லாமே நிறைய மண் தூசி எல்லாம் இருக்கும். அதை க்ளீன் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இடங்களில் உள்ள தூசியெல்லாம், சீட்டுக்கு அடியில் உள்ள தூசியெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த வேக்யூம் கிளீனர் பயன்படும். அதாவது கையில் க்ளீன் பண்ண முடியாத இறுக்கமான இடத்துல உள்ள தூசியெல்லாம் இதை இழுத்து சுத்தம் பண்ணி கொடுக்கும். இதுக்கு பேர் வேக்யூம் கிளீனர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வகையில் வந்து சிறப்பு கருவிகள் பார்க்கணும். சிறப்பு கருவிகள் என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு கருவி வந்து இழுப்பான் பேர். இழுப்பான புல்லர். இப்போ அந்த ஒரு இன்ஜினில் வந்து நிறைய சுற்றக்கூடிய பாகங்கள் நிறைய இருக்கும். சுற்றக்கூடிய பாகம் எல்லாத்துக்குமே அந்த சுற்றுறப்ப தாங்குறதுக்காக பேரிங்னு ஒன்று இருக்கும். அந்த பேரிங் வந்து சுத்தியல் வச்சுலாம் அடித்தா அது போயிடும். அதனால் பேரிங் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ்ஸில் வச்சு அழுத்துவாங்க. அழுத்துறப்போ ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணுறப்போ புல்லர் பயன்படுத்துவாங்க. நல்ல அழுத்திய நிலையில் பொருத்தப்பட்டுள்ள எல்லா பாகங்களையும் இழுத்து வெளியே எடுப்பதற்காக இந்த புல்லருங்கிற கருவி பயன்படுது. இதெல்லாம் ஸ்பெஷல் டூல் வகையில் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு புல்லர். ஒரு வாட்டர் பம்பில் உள்ள பேரிங் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த சென்டர் வந்து பம்பு சாஃப்ட்டில் வச்சுக்கணும். மேலே வந்து அப்படியே ஒரு ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிட்டே வந்தோன்னா பேரிங் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும். பேரிங், இம்பெல்லர் அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கலட்ட முடியும். இது வந்து நம்ம இந்த பர்பஸுக்காக தான் யூஸ் ஆகும். வேறு காமனாக எந்த பர்பஸும் கிடையாது. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வந்து பிஸ்டன் வளைய விரிப்பான், பிஸ்டன் ரிங் எக்ஸ்பேண்டர். இது வந்து இன்ஜினில் வந்து இந்த பிஸ்டன் இருக்கும். பிஸ்டனுக்கு உள்பக்கமாக ஒரு ரிங் அழுத்தி வச்சுருப்பாங்க. அந்த ரிங் என்ன ஆகுனா சிலிண்டருக்குள்ளே போய் விரிவடைஞ்சிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா
சிலிண்டர் உள்ள தேய்மானம் அடைஞ்சாலும் இந்த ரிங் விரிவடைஞ்சு அது வழியாக கசிவு ஆகாமல் பாதுகாக்கும். இந்த பிஸ்டன் ரிங்கை வந்து எடுக்கிறதுக்காக ஒரு கருவி இருக்கும், அதுதான் பிஸ்டன் ரிங் எக்ஸ்பேண்டர்னு பேர். இல்லை இங்கே இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்லேயும் இருக்கும். இது ஒரு ரெண்டுமே பிஸ்டன் ரிங் எக்ஸ்பேண்டர் தான். ரிங்குக்கு அடியில் இதை வச்சுட்டு கைப்பிடியை லேசாக அழுத்தினா ரிங் அப்படியே ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும். பிஸ்டன் ரிங்குகளை எடுக்கிறதுக்காக பயன்படக்கூடிய கருவி. நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்டன் வளைய அழுத்தி. பிஸ்டன் வளைய அழுத்தினா பிஸ்டன் ரிங் வந்து மாட்டுறப்போ கொஞ்சம் அழுத்தி மாட்டணும். ஏன்னா சிலிண்டர் போருடைய சைஸை விட பிஸ்டன் ரிங்கோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை அழுத்தினா தான் உள்ளே ஃபிட் பண்ண முடியும். அப்படி அழுத்துறதுக்காக இந்த டிவைஸ் பயன்படுது. பிஸ்டன் ரிங் கம்ப்ரெஸர்னு பேர். இந்த மாதிரி பிஸ்டன் ரிங்கோட முனைகளில் அழுத்தி உள்ளே கம்ப்ரெஸ் பண்ணி சிலிண்டர் பிளாக்கில் பொருத்த முடியும். இதோட விளக்கம் தான் இங்கே கொடுத்துருக்கு. பிஸ்டன் ரிங்களை அழுத்தி பிஸ்டனை பிடித்து கொண்டு சிலிண்டருக்குள் பொருத்துவதற்காக இது பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் பசை நீக்கும் அமைப்பு, டீக்ரீசிங் பிளான்ட்னு பேர். டீக்ரீசிங் பிளான்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இன்ஜினில் எல்லா பார்ட்ஸுக்குமே ஆயில் போட்டிருக்கும். சிலிண்டர் பிளாக், உள்ளுக்குள்ளே கிராங்க் சேஃப்ட், அந்த கிராங்க் கேஸ், கேம் சாஃப்ட் எல்லா பார்ட்ஸுமே ஆயில் சப்ளை ஆகி அப்படியே அந்த மேற்பரப்பு பிசுபிசுப்பாக இருக்கும். நம்ம சர்வீஸ் பண்ணுறப்போ அதை க்ளீன் பண்ண முடியாது. துணியால் வச்சு துடைச்சோன்னா அந்த எண்ணெய் பசை வந்து போகாது. அப்போ அங்கே வந்து தேய்மானம் இருக்கா, மேற்பரப்பில் ஏதாவது சின்ன சின்ன கிராக் விழுந்திருக்கான்லாம் பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் பசை நீக்கினா தான் நம்ம ஏதாவது பார்க்க முடியும். அதுக்காக இன்ஜினில் இயங்கி முடிஞ்சதுக்கப்புறம் குறிப்பிட்ட ஒரு பீரியாடிக்கல் சர்வீஸுக்கு வரப்போ அந்த பார்ட்ஸில் உள்ள எண்ணெய் பசையெல்லாம் கையால் துணியால் நீக்க முடியாத எண்ணெய் பசை எல்லாமே நீக்கிறதுக்காக இந்த பிளான்ட் வச்சுருப்பாங்க. பொதுவாக எல்லா சர்வீஸ் ஸ்டேஷன்லேயும் இது இருக்கும். இதில் என்ன இருக்குன்னா, ஸ்டீம் வரும் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரைடு ஆசிட் இருக்கும். ரெண்டுமே சேர்ந்த கலவை வந்து இந்த டேங்க்குள்ளே அமைஞ்சிருக்கும். அப்படியே இந்த படத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும். இப்படி ஒரு பிளான்ட் பார்க்குறீங்க இல்லையா, இதில் வந்து ஸ்டீமும் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சேர்ந்த கலவை வரும். இதுக்குள்ளே அந்த ஸ்டீம் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இன்ஜின்லேருந்து பிரிக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே கிராங்க் சாஃப்ட்டு, கேம் சாஃப்ட்டு, ஆயில் பம்பு, கியர் பாக்ஸு எல்லாத்தையுமே சின்ன சின்ன கியர் எல்லாத்தையுமே இந்த பிளான்ட்டில் கொண்டாந்து அப்படியே ஒரு க்ரேன் மூலமாக போட்டணும். இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அப்படியே முக்கி எடுக்கணும். டீக்ரீசிங் பிளான்ட்டில் அப்படியே அணைச்சி எடுத்தோன்னா என்ன ஆகும்னா, அதுக்கு மேலே உள்ள எண்ணெய் பசையெல்லாம் நீங்கி புத்தம் புது பார்ட்ஸ் மாதிரி அப்படியே வெளியே வரும். அப்படி வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதில் ஏதாவது மேடு பள்ளம் ஏற்பட்டிருந்தா அதெல்லாம் ஈஸியாக நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால் எளிதாக நம்ம கையால், துணியால், ப்ரெஷ்ஷால் நீக்க முடியாத எண்ணெய் பசை எல்லாத்தையுமே நீக்கிறதுக்காக இந்த அமைப்பு பயன்படுது. டீக்ரீசிங் பிளான்ட்னு பேர். இதில் ஆசிடும் நீராவியும் கலந்துருக்கும். அதுதான் அந்த எண்ணெய் பசையை நீக்குது. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, வீல் பேலன்சிங் மெஷின், சக்கரங்களை சமநிலைப்படுத்தும் இயந்திரம். இப்போ பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்கள். படத்தில் என்ன தெரியுது? வீல் பக்கத்தில் ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து அந்த வீல் பேலன்சிங் மெஷினோடு சேர்க்கணும். அப்படி சேர்த்துட்டோன்னா இதில் எவ்வளவு சாய்வு கோணம் இருக்குது அப்படிங்கிற அளவெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மெஷின் வந்து இப்போ மெஷின் இங்கே இருக்குது, வீல் பேலன்சிங் மெஷின் பேர். இது வந்து ஒரு ரியர் ஆக்சில் மாதிரி, ஆக்சிலில் வீல் மாட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆக்சிலில் இந்த வீல் மாட்டிருக்கு. இதே மாதிரி இப்போ மோட்டார் மூலம் சுற்ற வச்சிட்டோம்னா வீல் அப்படியே வேகமாக சுற்றிகிட்டே இருக்கும். அப்படி சுற்றுறப்போ வீல் ஏதாவது கோட்டம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. கோட்டம்னா சைடில் ஏதாவது மூவிங்னா வேகமாக ரன் ஆகிறப்போ இப்படி ஆடிச்சுன்னா அது எவ்வளோ தூரம் விலகுதுன்னு செக் பண்ணுறது, அது ஒன்று. அதுக்கப்புறம் அதை சுற்றி ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சு கடைசியில் ஆஃப் பண்ணும்போது பார்த்தா வீல் வந்து இப்படி லேசாக சுற்றும், இந்த மாதிரி வரும். ஒரே மாதிரி நிலைத்தன்மையில் நிற்காமல் கடைசியில் நிற்கிறப்ப பார்த்தா இப்படியே பேலன்ஸ் ஆகாமல் சுற்றிகிட்டே இருக்கும். அப்போது என்ன அர்த்தம்னா, ஒரு பக்கம் எடை குறைவாகவும் இன்னொரு பக்கம் எடை அதிகமாகவும் இருக்குன்னு அர்த்தம். அப்போது அந்த வீலுக்கு உள் பக்கத்தில் எந்த பக்கம் எடை குறைவாக இருக்கோ அங்கே வந்து ஒரு சின்ன பேலன்சிங் கிளிப் ஒன்று வச்சு ஒட்டிடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சால் என்ன ஆகும்னா, சுற்றி முடிகிறப்போ அப்படியே வேகம் குறைஞ்சி நேராக வந்து நிற்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த வீல் பேலன்சிங் செக் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடிய மெஷின் தான் இது. முன்னச்சு மற்றும் பின்னச்சு சக்கரங்களில் உள்ள அதிக எடை இருந்துச்சுன்னா அதை வந்து சமப்படுத்தி
யூனிஃபார்மாக சுற்ற வைக்கிறதுக்காக இந்த மிஷின் பயன்படுது. இப்போ இந்த மிஷினோட சேர்ந்து சில புஷ்ஷு, பின், பேரிங் இப்படிலாம் வச்சு அழுத்தி பொருத்தியாச்சுன்னா வண்டியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அமைப்பில் இதுவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சுருள் வில் சோதிப்பான், ஸ்ப்ரிங் டெஸ்டர்னு பேர். நம்ம ஆட்டோமொபைல் வண்டிகளில் வந்து ஸ்ப்ரிங் பயன்படாத எந்த இடமும் இல்லை. நம்ம உட்காரக்கூடிய சீட்டில் இருந்து பெடல், மற்ற மாதிரி சஸ்பென்ஷன் அமைப்பு எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரிங்கோட பயன் அதிகமாக இருக்கும். ஸ்ப்ரிங் வந்து அதோட இழுவிசை கம்மியாகிடுச்சுன்னா அது சரியாக இயங்க முடியாது இல்லையா? அப்போது நம்ம ஒரு ஸ்ப்ரிங்கை வாங்குகிறோன்னா அந்த ஸ்ப்ரிங் சரியான அளவில் இருக்கான்னு செக் பண்ணணுன்னா இந்த டெஸ்டர் பயன்படும். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஸ்ப்ரிங் டெஸ்டர்னு பேர். நம்ம எந்த ஸ்ப்ரிங்கை சோதிக்கணுமோ அந்த ஸ்ப்ரிங், காயில் ஸ்ப்ரிங்கை வந்து இந்த கேப்பில் வைக்கணும். இந்த கீழே ஒரு வைஸ் மார்க்கில் அங்கே வந்து வச்சிடணும். இப்படி வச்சோன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து அமுக்கணும். ஃபஸ்ட் அமுக்கிறப்போ ஸ்ப்ரிங் அழுத்துறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸு தேவையாகுது, எவ்வளோ ஃபோர்ஸ் வரப்போ அமுங்குதுன்னு தெரியும். அது வந்து அந்த மேலே உள்ள கேஜில் வந்து ரீடிங் தெரியும். எவ்வளவு அழுத்தத்தில் ஸ்ப்ரிங் அழுத்துது அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஸ்ப்ரிங் சுருள் வில் மார்க்னு வச்சோம், அந்த கேப் இருக்கும் இல்லையா, அழுத்தாத நிலையில் வந்து அதோட உயரம் எவ்வளவு இருக்கும், அழுத்திய நிலையில் உயரம் எவ்வளவு இருக்கும், அந்த மூணையும் இந்த டெஸ்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸ்ப்ரிங்கோட உயரம், அழுத்திய நிலையில் அதோட உயரம், சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலையில் உயரம், ரெண்டு உயரமும் பார்க்கலாம். அதே மாதிரி எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ அந்த ஸ்ப்ரிங் அமுங்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளட்ச்லேயோ மற்ற இதுலேயோ பார்ட்ஸ் வருதுனையா ஸ்ப்ரிங்கோட அழுத்தம் எவ்வளோன்னு போட்டிருக்கும், அதுக்குரிய சைஸ் கரெக்டாக வாங்கி அந்த பார்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி பயன்படுத்தணும். இப்போது நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து நாசில் டெஸ்டர்னு பேர், நுனி குழாய் சோதிப்பான்னு பேர். இது வந்து பெரும்பாலும் டீசல் இன்ஜினில் பயன்படும். இந்த இன்ஜெக்டர் நாசில்ங்கிற ஒரு பாகம் வந்து டீசல் இன்ஜினில் பயன்படும். பெட்ரோல் இன்ஜினாக இருந்துச்சுன்னா அந்த அழுத்தம் வீச்சு முடிவில் ஸ்பார்க்கு வரும். இதுவே டீசல் இன்ஜினாக இருந்துச்சுன்னா அழுத்தம் வீச்சோட முடிவில் ஒரு நாசில்னு ஒரு பாகம் இருக்கும். அதில் டீசல் வந்து நல்ல ஃபைன் ஸ்ப்ரே ஆகி தெளிக்கும். அதனால் அது என்ன செய்யும், அழுத்தப்பட்ட காற்றுக்கு உள்ளே போய் டீசலை ஸ்ப்ரே பண்ணி அதை எரிய வச்சு ஆற்றலை கொடுக்க வைக்கும். இந்த நாசில் வந்து சரியாக இயங்குதா இல்லையான்னு செக் பண்ணக்கூடிய கருவிக்கு பேர் தான் இந்த நாசில் டெஸ்டர். இந்த டெஸ்டர் அமைப்பில் நாசில் வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணோன்னா சரி, எவ்வளோ ப்ரெஷர் நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரெஷர் வர்றப்போ நாசில் வழியாக ஒழுங்காக ஸ்ப்ரே ஆகுதா, அதாவது ஸ்ப்ரே பண்ணக்கூடிய டீசலுடைய அழுத்தம் சரியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அது டீசல் அழுத்தம் வந்து சரியாக இருந்தால் தான் அதுக்குள்ளே போய் எரியும். இல்லைன்னா அழுத்தப்பட்ட காற்று வந்து இந்த டீசல் குழாய்க்குள்ளே வந்து இதை எரிய விடாமலே தடுத்துடும். அதனால் இப்போ உதாரணமாக 5 kg/cm² டீசல் தெளிக்கணும்னு வச்சுக்குவோம். அந்த நாசிலை வச்சுட்டு 5 kg அழுத்துறப்போ டீசல் ஸ்ப்ரே ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அதை விட சரியாக ஆகவே இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரிங்கையோ வாசரையோ மாற்றி சரி செய்கிறதுக்காக பயன்படும். இப்போ இந்த நாசில் டெஸ்டர் மூலமாக நாசில் வழியாக வரக்கூடிய டீசலுடைய அழுத்தத்தை சோதிக்க முடியுது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அடுத்தது வந்து மறை தூக்கி மற்றும் குதிரைகள் பேர், ஸ்க்ரூ ஜாக் அண்டு ஹார்சஸ். இது நீங்கள் சாதாரணமாக ரோட்டு ஓரமாக நிறைய கார்களில் பார்த்தீங்கன்னா கார் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒர்க் ஷாப்லாம் இதை வச்சுருப்பாங்க. ஸ்க்ரூ ஜாக் அண்டு ஹார்ஸ்னு பேர். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் ஸ்க்ரூ ஜாக். ஒன்று வந்து அப்படியே நேரில் உள்ள மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கு, இன்னொன்று வந்து அதோடய குறுக்கு வெட்டு பரப்பு வந்து லைன் டயக்ராம் மாதிரி போட்டிருக்கு. ஸ்க்ரூ ஜாக்கோட பயன் என்னன்னு சொன்னால், இந்த கைப்பிடியை சுற்றுறப்போ லைட்டாக மேல் நோக்கி ஏறும். இப்போ கையால் தூக்கி நிறுத்த முடியாத கனமான பாகங்களை வந்து இந்த ஜாக் போட்டு நிறுத்தலாம். இப்போது ஒரு லாரியோடைய 4 வீல் அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆக்சிலில் 4 இடங்களில் இந்த மாதிரி ஸ்க்ரூ ஜாக் வச்சுட்டு இந்த ஹேண்டில் வந்து நேராக சுற்றிட்டே வந்தோன்னா சரி, இந்த மேற்பகுதி அப்படியே லைட்டாக மேல் நோக்கி போகும். மேலே ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த லாரிக்கு அடியில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குன்னா அதை வந்து ஈஸியாக பார்க்க முடியும். அதுக்காக அதிகமான எடை உள்ள வண்டிகளை அல்லது பாகங்களை சற்று உயரே தூக்கி நிறுத்தி வைக்கிறதுக்காக ஹார்ஸ் பயன்படும். தூக்க மட்டும்தான் ஸ்க்ரூ ஜாக் பயன்படும். அப்படி தூக்கினதுக்கப்புறம் அதை ரொம்ப நேரம் தாங்கிறதுக்காக ஹார்ஸ் பயன்படும். புரியுதா மாணவர்களே? ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸ்க்ரூ ஜாக் வந்து இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி அப்படியே லிஃப்ட் பண்ண முடியும்.
லிஃப்ட் பண்ணி முடிஞ்ச உடனே அதை அப்படியே வச்சிட்டோன்னா என்ன ஆகும், இந்த மறை போயிடும். அதுக்கு அடியில் வந்து ஒரு ஹார்ஸை வச்சுட்டு ஸ்க்ரூ ஜாக் எடுத்துடுவாங்க. இப்போ அதை கவனிப்போம். இப்போது இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்து ஸ்க்ரூ ஜாக் மூலமாக அப்படியே லிஃப்ட் பண்ணி மேலே வச்சுருக்கு. வண்டியுடைய சேசிஸ்க்கு அடியில் இந்த மாதிரி ஸ்க்ரூ ஜாக் வச்சுருக்கு. ஜாக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹார்ஸ் வரும். இப்போ இதுவும் ஒரு வகை ஸ்க்ரூ ஜாக் தான். இப்போ இந்த மாடல் தான் வருது. பழைய காலத்தில் வந்து இந்த மாடல் வரும். இப்போ வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி, அதாவது கைப்பிடி வந்து லாங் ஹேண்டிலாக இருக்கும். ரொம்ப தூரம் தள்ளி இருந்தே ரொம்ப ஈஸியாக லைட்டாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இப்போல்லாம் வருது. இதுவும் ஸ்க்ரூ ஜாக் தான். இப்படி மேலே தூக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உயரத்தில் தூக்கி முடித்ததுக்கப்புறம் இந்த ஜாக் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஹார்ஸ் வைக்கணும். மறை தூக்கி 4 சக்கர வாகனங்களை ஓரளவு உயர்த்த பயன்படுகிறது. வண்டியில் அடிப்பக்கத்தில் ஏற்படக்கூடிய பழுதுகளை சரி செய்வதற்காக இது பயன்படுது. இப்போ இந்த பாயிண்ட் கவனிங்க. ஜாக் மூலம் உயர்த்திய எடையை, அதாவது வாகனத்தை தாங்கி நிறுத்தி வைத்துக்கொள்ள ஹார்ஸ் பயன்படுகிறது. ஹார்ஸ் வந்து என்ன செய்யும், தமிழில் வந்து குதிரைன்னு சொல்கிறோம், ஹார்ஸ். இதோட தேவை என்னென்னா, வெயிட்டை வந்து ரொம்ப நேரம் அப்படியே தாங்கிட்டு இருக்கிறதுக்காக இது பயன்படும். இதை வந்து நம்ம எப்படி வாங்குவோன்னா, இப்போ இந்த படத்தில் பார்க்குறேன், இது இங்கே ஒரு ஹார்ஸ் தெரியுது. இந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி உண்டு. மினிமம் வந்து 5 டன் எடையை தாங்குகிற ஹார்ஸ், 5 டன், 10 டன், 2 டன், 4 டன், அந்த மாதிரி அதுக்கு மேலே வைக்கக்கூடிய பொருட்களுடைய எடையின் அளவை பொறுத்து ஹார்ஸ் மாறும். அந்த டன் கெப்பாசிட்டியை சொல்லி நம்ம ஹார்ஸ் வாங்கணும். 5 டன் ஹார்ஸ்னால் 5 கார் எல்லாமே லெஸ் தேன் 5 டன் தான் இருக்கும். அதை வாங்கி இப்போ இந்த படத்தில் நிறுத்திருக்கு பாருங்கள், 2 பக்கம் 2 ஹார்ஸ் தெரியுதா. இது வந்து சேஸுடைய அடிப்பாகத்தில் இருந்து அப்படியே வண்டியை வந்து ரொம்ப நேரம் தாங்கி பிடிச்சிருக்கு. இதுக்கு உள்பக்கமாக இந்த பிரேக் ஷூ மாட்டணும், உள்ளுக்குள்ளே ஆயில் ரிமூவ் பண்ணணும். அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் அடியில் வந்து ஒரு பெட்டு மாதிரி உள்ளே போய் என்ன வேலை செய்யணுமோ செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹார்ஸை வந்து பாதுகாப்பாக இறக்கிடலாம். ஜாக் அண்ட் ஹார்ஸஸுடைய உபயோகம் வேறுபாடு புரியுதா மாணவர்களே? இப்போது ஜாக் வந்து என்ன செய்யுது, உயரத்தை தூக்குது. ஹார்ஸ் என்ன செய்யுது, தூக்கின உயரத்தை, அந்த வெயிட்டை வந்து ரொம்ப நேரம் தாங்குறதுக்காக பயன்படுது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. ரொம்ப நேரம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஜாக் வச்சோன்னா என்ன ஆகும், அந்த வெயிட்னால் அதுக்கு உள்ள மறை வந்து அப்படியே போய் வேகமாக கடகடன்னு கீழே இறங்கிடும். அதனால் தூக்கி நிறுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் ஹோல்டிங்காக ஹார்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போது இந்த வகுப்பில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னு திருப்பி சொல்கிறேன், கவனிங்க. இப்போ இந்த வகுப்பு ஆரம்பத்தில் எங்கே பார்க்க ஆரம்பித்தோம், காற்று அழுத்தத்தால் இயங்கக்கூடிய கருவிகள் பார்த்தோம். முந்தைய வகுப்பில் வந்து திரவ அழுத்தத்தால் இயங்கக்கூடிய கருவிகள் பற்றி பார்த்தோம். இப்போது இந்த வகுப்பில் வந்து காற்று அழுத்தத்தினால் இயங்கக்கூடிய பாகங்கள், உதாரணமாக ஸ்ப்ரே பெயிண்டிங் எக்யூப்மெண்ட், கிரீஸ் கன், ஏர் கம்ப்ரெசர், இது மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து ஏர் ப்ரெஷர் மூலமாக இயங்கக்கூடியது. ஏர் ப்ரெஷர் யூஸ் பண்ணி இப்போது ஒரு சில எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு. இன்னும் நிறைய பாகங்கள் வந்து இந்த ஏர் ப்ரெஷர் மூலமாக இயங்கக்கூடிய பாகங்கள் இருக்குது. நம்ம புக்கில் சொல்லக்கூடிய பார்ட்ஸ் மட்டும் இப்போ நாங்கள் விளக்கி சொல்லியிருக்கோம். இன்னும் அந்த கம்ப்ரெசர் வந்து ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் வந்து நிறைய இடங்களில் பயன்படும். ஸ்ப்ரே பெயிண்டிங்காக பயன்படக்கூடிய கருவி. இந்த கருவி யூஸ் பண்ணி அழுத்த காற்றை யூஸ் பண்ணி பெயிண்டிங் அடித்தோன்னா பெயிண்ட் எங்கேயுமே திட்டாக இல்லாமல் யூனிஃபார்மாக பெயிண்டிங் அப்ளை ஆகும். அதுக்காக இந்த ஏர் கம்ப்ரெசர் யூஸ் பண்ணுறோம். கம்ப்ரெசருக்கு அப்புறம் என்ன பார்த்தோம், கிரீஸ் கன். ரொம்பவும் இன்டீரியராக உள்ள பார்ட்ஸில் கிரீஸ் அப்ளை பண்ணுறதுக்காக இதை பயன்படுது. கம்ப்ரெசர் ஏர் மூலமாக கிரீஸ் அழுத்தப்பட்டு நம்மளால் உள்ளே போய் டச் பண்ண முடியாத உள்ள இடத்த வந்து கிரீஸ் அடைஞ்சு லூப்ரிகேட் பண்ணுது. அப்புறம் ஏர் கம்ப்ரெசர் பார்த்தோம். அது என்ன செய்யுது, காற்று அழுத்தம் மூலமாக இயங்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் வேண்டிய அழுத்த காற்றை உற்பத்தி செஞ்சு கொடுக்குது. இது கரண்ட் மூலமாக இயக்கப்படுது. ஏர் கம்ப்ரெசர் வெளியே உள்ள காற்றை, குறைந்த அழுத்த காற்றை வாங்கி அதிக அழுத்தம் உள்ள காற்றாக மாற்றி கொடுக்கும். உதாரணமாக இப்போ இங்கே வெளியே வந்து 5 kg/cm² வரைக்கும் இருக்கலாம். உள்ளே வரக்கூடிய காற்றோட அழுத்தம் வந்து 1 kg/cm² வரைக்கும் இருக்கலாம். அந்த மாதிரி குறைந்த அழுத்தம் உள்ள காற்றை வந்து இன்புட்டாக வாங்கிட்டு அதிக அழுத்தம் உள்ள காற்றாக மாற்றி கொடுக்கும். இதை வந்து நம்ம எங்கெங்கே தேவைன்னா டயரில் காற்றடிக்க, ஸ்ப்ரே பெயிண்டிங்காக, வாட்டர் சர்வீஸுக்காக, அல்லது நார்மலாக க்ளீனிங் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி எல்லா பர்பஸுக்குமே இந்த கம்ப்ரெஸ்டு ஏர் யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து வேக்யூம் கிளீனர். இது வந்து இன்டீரியர் கிளீனிங்னு சொல்லுவாங்க இல்லையா, கார்களில் பஸ்ஸில் எல்லாமே உள்ளுக்குள்ளே இந்த சீட்டு கட்டிலெலாம் டஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அதை துணியை வச்சுலாம் துடைக்க முடியாது, ப்ரஷ்ஷு வச்சும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன டஸ்ட்டு பார்ட்டிகள் எல்லாத்தையுமே வேக்யூம் மூலமாக அப்படியே உறிஞ்சி இழுக்கிறதுக்காக பயன்படக்கூடிய கருவி. இதுக்கப்புறம் வந்து சிறப்பு கருவிகள் பார்த்தோம். சிறப்பு கருவிகளில் முக்கியமாக வந்து புல்லர், பேரிங், புஷ்ஷு, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இழுக்கிறதுக்காக பயன்படுது. இதுக்கப்புறம் பிஸ்டன் ரிங் எக்ஸ்பேண்டர், ரிங்கை வெளியே எடுக்கிறதுக்காக பயன்படுது. அப்புறம் பிஸ்டன் ரிங் கம்ப்ரெசர் வந்து ரிங்கை அழுத்தி உள்ளே வைக்கிறதுக்காக பயன்படுது. நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் பசை நீக்கும் அமைப்பு. இது வந்து இன்ஜினில் பயன்படுத்தின பாகத்தில் எல்லாத்துலேயுமே உள்ள எண்ணெய் பசையை, கையால் சுத்தம் பண்ண முடியாத எண்ணெய் பசையை வந்து நீக்கிறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு கெமிக்கல் கலந்த ஒரு பாகம், ஒரு மெஷின். இந்த பிளான்ட்டில் வந்து நீராவியும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சேர்ந்து இருக்கும். நமக்கு சுத்தம் செய்ய வேண்டிய பார்ட்ஸை அப்படியே ஒரு பாக்ஸில் வச்சு உள்ளே போட்டோன்னா எல்லா எண்ணெய் பசையும் நீங்கி சுத்தமான பாகமாக வரும். அதுக்கப்புறம் அதில் மேடு பள்ளம் இருக்கா, உடஞ்சிருக்கா, லேசாக கிராக் இருக்கா, இது எல்லாத்தையும் செக் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வீல் பேலன்சிங் மிஷின் பற்றி பார்த்தோம். வீலில் ஏற்படக்கூடிய அன்பேலன்ஸ், வெயிட் கம்மியாகவோ அதிகமாகவோ இருந்தால் அன்ஈவனாக சுற்றிடுச்சுன்னா அதையெல்லாம் செக் பண்ணக்கூடிய பாகத்துக்கு பேர் வீல் பேலன்சிங் மிஷின். இதெல்லாம் சிறப்பு கருவிகள் வரிசையில் வருது. இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்குடைய டென்ஷன், அதோடைய க்ளோஸ்டு லென்த், ஓப்பன் லென்த், இது எல்லாத்தையும் சோதனை செய்கிறதுக்காக இந்த ஸ்ப்ரிங் டெஸ்டர்னு சொல்லக்கூடிய பாகம் பயன்படுது. அதுக்கப்புறம் நாசில் டெஸ்டர் பற்றி பார்த்தோம். இது வந்து டீசல் இன்ஜெக்டர் வழியாக தெளிக்கக்கூடிய டீசலுடைய அழுத்தத்தை செக் பண்ணுறதுக்காக பயன்படுது. மரை தூக்கி மற்றும் குதிரைகள் வந்து வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்காகவும் குதிரை வந்து அந்த வெயிட்டை தாங்குறதுக்காகவும் பயன்படுது. இந்த பாடப்பகுதியில் வந்த எல்லா பாகங்களுமே விவரிக்கும் முறையில் தான் வந்திருக்கு. படம் வரைந்து விவரின்னு சொன்னால் ஸ்க்ரூ ஜாக் மட்டும் அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் என்ன, அந்த படத்தை நீங்கள் நல்லா வரைய பழகணும். மற்ற எல்லாத்தோடைய பயன்களை நல்லா படிக்கணும். 5 மதிப்பெண்கள் கேள்வியில் வந்து சுருக்கமாக குறிப்பு எழுது, மரை தூக்கி அல்லது குதிரைகள் பற்றி அதோட பயன்களை பற்றி ஒரு குறிப்பு எழுதுனா அதை பற்றி எழுதணும். இது மாதிரி இந்த எல்லா பார்ட்ஸையுமே நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி சரியான விடை எழுதணும். விடை எழுதி நிறைய மதிப்பெண்கள் வாங்கணும். அதுக்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.